பிரிக்கலாம். ஒன்று வந்து பவர் சர்க்யூட், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் சர்க்யூட். பவர் சர்க்யூட் அதனுடைய பேர்லேயே அதனுடைய அர்த்தமும் இருக்குது. அதனுடைய பவர் ஒயரிங் ஒரு 3 ஃபேஸ் ஒயரிங் இந்த ஸ்டார்டர் வழியாக மோட்டருக்கு போகணும். அதுக்கு உள்ளே எப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்க, அந்த 3 ஃபேஸ் ஒயரிங் தான் பவர் சர்க்யூட். கண்ட்ரோல் சர்க்யூட்டுங்கிறது இந்த புஷ் பட்டனை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஓவர்லோடு ட்ரிப் ஆகிறது, அப்புறம் நோ வோல்ட் காயிலுக்கு சப்ளை போகிறது, எலக்ட்ரிக்கலி சுவிட்ச் ஆகுறது, இது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம முதல்ல பவர் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஒரு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். இந்த கருப்பு பாக்ஸ்குள்ளே இருக்கிறது டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். அந்த ஸ்டார்டருக்குள்ளே இப்போ பவர் சர்க்யூட் மட்டும் நம்ம இந்த இந்த பிக்சரில் பார்க்குறதுனால நான் வந்து இதில் புஷ் பட்டன்லாம் காமிக்கலை, வெறும் பவர் சர்க்யூட்டுடைய லைன்ஸை மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள ஒரு மெயின் சுவிட்ச், அதுக்கு நம்ம 3 ஃபேஸ் 415 வோல்ட் நம்ம சப்ளை கொடுத்துட்டோம். அதிலே ஃபியூஸ் இருக்குது. இந்த ஃபியூஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனுக்கு. அப்புறம் அந்த சப்ளை அப்படியே ஸ்டார்டருக்குள்ளே வருது. ஸ்டார்டரில் ஃபஸ்ட்டு காண்டாக்டர், நம்ம பார்த்த காண்டாக்டர், அந்த காண்டாக்டரில் ஒரு எலக்ட்ரிக்கலி கண்ட்ரோல்டு சுவிட்ச், அதில் வந்து இந்த 3 ஃபேஸையும் நம்ம கொடுத்துட்டோம். இந்த சீக்வன்ஸை அப்படியே அதே சீக்வன்ஸில் பண்ணால் நல்லது. ஏன்னா சீக்வன்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்தாலும் ஓடும். ஆனால் நம்ம எப்போவுமே ரெட் எல்லோ ப்ளூ அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ்லேயே ப்ராப்பராக கொடுத்தோம்னா நமக்கு சர்க்யூட் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ரெட் எல்லோ ப்ளூ ஃப்ரம் த லெஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா சப்ளை வந்து ஒரு ஓவர்லோட் ரிலேக்குள்ளே வரும். அந்த ஓவர்லோட் ரிலேயுடைய பைமெட்டல் ஸ்ட்ரிப்ஸ் வழியாக ஓவர்லோட் ரிலேயுடைய அவுட்புட்டுக்கு வரும். அதிலிருந்து மோட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மோட்ரு வந்து ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். இது வந்து டெல்டா கனெக்டட் இண்டக்ஷன் மோட்டர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த 6 பாயிண்ட்டுமே 3 லூப்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது டெல்டா கனெக்ஷன். இந்த டெல்டா கனெக்ஷனில் இது என்ன பண்ணிட்டோம், சப்ளையை RYBயை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா இங்கேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை, இந்த மெயின் சுவிட்ச் ஆனில் இருக்குது, சப்ளை இங்கே வரைக்கும் வந்து நிற்கும். இந்த காண்டாக்டர் ஆன் ஆகுதுன்னா அது சுவிட்ச் ஆகி சப்ளை இங்கே வந்து இது உள்ள பைமெட்டல் ஸ்ட்ரிப்ஸ் வழியாக நேராக மோட்டருக்கு போயிடும். மோட்டர் ஓட ஆரம்பிச்சோம். மோட்டர் ஓடிட்டு இருக்கிறப்ப இந்த ஓவர்லோட் ரிலேயில் உள்ள பைமெட்டல் ரிலே உள்ள வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஹீட் ஆகிடும். அந்த ஹீட் வந்து கரண்ட் எவ்வளோ கரண்ட் எடுக்கோ அதுக்கு தகுந்தாலும் அது ஹீட் ஆகிடும். அந்த ஹீட்டுக்கு தகுந்தாலும் அந்த பைமெட்டல் ஸ்ட்ரிப்ஸ் வந்து பெண்ட் ஆகிடும். நம்ம வைக்கிற செட்டிங் அது எப்போ ஓவர் ரைட் பண்ணுதோ அப்போ இந்த இந்த ஓவர்லோட் ரிலேயில் உள்ள NO பாயிண்ட்ஸ் வந்து ட்ரிப் ஆகும். அப்போ NC பாயிண்ட் ஓப்பன் ஆயிரும், NO பாயிண்ட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ NC பாயிண்ட் ஓப்பன் ஆகிறதுனால நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் அது வழியாகத்தான் நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டை ஒயரிங் பண்ணியிருப்போம். இந்த காண்டாக்டருக்கு போகிற சப்ளை, இந்த காண்டாக்டரோட A1 A2ங்கிற காயில்ஸுக்கு போகிற சப்ளை கட் ஆயிரும், காண்டாக்டர் ஆஃப் ஆயிரும், மோட்டர் ஸ்டாப் ஆயிரும். ஓவர்லோட் ட்ரிப் ஆனால் மோட்டர் ஸ்டாப் ஆகும். நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டில் பார்ப்போம். இதுதான் இந்த ஒரு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டருடைய பவர் சர்க்யூட். இந்த பவர் சர்க்யூட் வந்து இப்போ நம்ம டைரக்ஷன் வந்து ஒரு டைரக்ஷனில் ஓடுது, நமக்கு வேறு டைரக்ஷனில் ஓடணும்னா என்ன பண்ணணும், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனுங்கிற வீடியோவில் அதை பற்றி நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கோம். 3 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2 சப்ளை ஒயரை நம்ம மாற்றி கொடுத்தா போதும், அது ஓடும். இதுக்கு முந்தினில் பாருங்கள், ரெட் எல்லோ ப்ளூன்னு கொடுத்துருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரெட்டை கழட்டி எல்லோவையும் எல்லோவை கழட்டி ரெட் இந்த இடத்துலையும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த மோட்ரு வந்து டைரக்ஷன் வந்து முதல்ல என்ன டைரக்ஷனில் ஓடிட்டு இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடும். இந்த சப்ளையை எங்கே வேணாலும் மாற்றி கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாம், இங்கே கொடுக்கலாம், இங்கே கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஏன் மோட்டரில் மாற்றுறோம்னா அதான் லாஸ்ட் பாயிண்ட். நம்ம லாஸ்ட் பாயிண்டில் மாற்றினோம்னா இங்கே வரைக்கும் அந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் ஹேஸ் பீன் மெயின்டைன். அதாவது ரெட் எல்லோ ப்ளூ அப்படிங்கிற ஃபேஸ் சீக்வன்ஸ் மெயின்டைன் ஆகிருக்கிறப்ப நாளைக்கு நம்ம பவர் ஆஃப்ல இருக்க டைத்தில் கூட இதான் ரெட்டு, இதில் தான் ஃபேஸ் சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் 1, அப்புறம் ரெட் எல்லோ ப்ளூ அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு என்ஷூர் பண்ணிக்க முடியும். கீழே மாற்றுறதுனால மோட்டர் நமக்கு தேவையான டைரக்ஷனில் ஓடிடும். இப்போ அதனுடைய கண்ட்ரோல் சர்க்யூட்டுடைய ஷீமாட்டிக்கை பார்ப்போம். கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து இந்த காயில் வந்து 415 வோல்ட் நோ வோல்ட் காயில். நம்ம அந்த காண்டாக்டரில் பார்த்தோம்னா உள்ள ஒரு சாலினாய்டு காயில் இருக்குது. அந்த காயிலுக்கு சப்ளை கிடைத்தால் தான் அந்த காண்டாக்டர் ஆன் ஆகும். ஸோ இந்த காயில் வந்து நம்ம அந்த காயிலுடைய வோல்டேஜ் ரேட்டிங் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். அந்த ரேட்டிங் என்னென்னா 415. ஏன்னா இந்த சர்க்யூட் வந்து 2 ஃபேஸில் தான் சப்ளை எடுத்திருக்காங்க. சில காண்டாக்டர்ஸில் நியூட்ரல் அவைலபிளாக இருக்குது, அந்த நியூட்ரல்லேருந்து எடுத்து 220 வோல்ட் காண்டாக்டரும் காயில்ஸும் ப்ரொவைட் பண்ணிடலாம். சில சமயங்களில் டிசி சப்ளை பேனல் போர்டு அப்படின்னா அதில் டிசி சப்ளைலேயே இந்த காயில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிடலாம். நம்ம இப்போ சாம்பிளில் பார்க்குறது, எக்ஸாம்பிளில் பார்க்குறது வந்து 415 வோல்ட் ஏசி சப்ளை உள்ள சோலினாய்டு காயில். அதனால் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு A1 A2ன்னு இந்த பவர் காண்டாக்டுக்கு கீழே அதனுடைய டெர்மினல்ஸ் இருக்குது. அதில் A1ல் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெட் ஃபேஸை டைரெக்டாக கொடுத்துட்டோம்.
ஸோ ஒரு 4 and 5 வோல்ட்டில் ஒரு வோல்டேஜ் வந்துருச்சு. இன்னொரு சைடு ப்ளூ ஃபேஸ் வந்துச்சுன்னா அந்த காண்டக்டர் ஆன் ஆகும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கேருந்து டெர்மினல் நம்பர் 5லேருந்து எடுத்து ப்ளூ ஃபேஸை எடுத்து கொண்டு வந்து ஓவர்லோட் ரிலேயுடைய என்சி பாயிண்டில் கொடுத்துருக்கோம். இந்த 2 NO பாயிண்ட், இந்த 2 எல்சி பாயிண்ட். அந்த என்சி பாயிண்டில் கொடுத்துருக்கிறதுனால எப்போவுமே சப்ளை நார்மலி வந்து இது க்ளோஸில் இருக்கிறனால சப்ளை அதை தாண்டி வந்துடும். வந்தவுடனே நம்ம ரெட் புஷ் பட்டனில் சீரியஸாக கொடுத்துருவோம். ரெட் புஷ் பட்டனும் எல்சி பாயிண்ட் தான். அதனால் சப்ளை அதையும் தாண்டி வந்து இந்த க்ரீன் புஷ் பட்டன் ஆன் புஷ் பட்டனுடைய ஒரு பாயிண்டில் வந்து சப்ளை ரெடியாக நிற்கும். அதே இது அதுலேருந்து இன்னொரு லூப் வந்து இந்த காண்டாக்டருடைய ஒரு NO பாயிண்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கும் ரெடியாக நிற்கும். இப்போது ஆப்ரேட்டர் வந்து இந்த க்ரீன் புஷ் பட்டனை அமுக்கிறார். அமுக்கிறப்ப என்ன ஆகும்னா, இங்கே உள்ள சப்ளை ஆட்டோமேட்டிக்காக இது NO பாயிண்ட்டுங்கிறதுனால நார்மலி ஓப்பனில் இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப இது க்ளோஸ் ஆகிரும். க்ளோஸ் ஆகி அந்த சப்ளை அப்படி இப்படி வந்து இந்த காயில் லோ வோல்ட் காயிலுடைய இன்னொரு டெர்மினலுக்கு சப்ளை வந்துடும். அந்த காயில் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிறப்ப இந்த காண்டாக்டர் ஆன் ஆகுது. காண்டாக்டர் ஆன் ஆகிறப்ப என்ன ஆகுனா, இது NO பாயிண்ட், அந்த காண்டாக்டருடைய NO பாயிண்ட். இது 2 எல்சி பாயிண்ட், இது வந்து NO பாயிண்ட். ஸோ அந்த NO பாயிண்ட்டும் க்ளோஸ் ஆகிடும். அதனால சப்ளை இந்த ஆப்ரேட்டர் அமுத்தி இருக்கிறதுனால இது வழியாகவும் வந்துட்டு இருக்கும், இது வழியாகவும் வரும், இந்த NO வழியாகவும் வரும். இப்போ ஆப்ரேட்டர் கையை எடுத்துருவார். எடுத்தாலும் இந்த பாயிண்ட் வழியாக, இந்த ஹோல்டான் பாயிண்ட் வழியாக இந்த காண்டாக்டருக்கு சப்ளை வந்துகிட்டே இருக்கும். மோட்டார் தொடர்ந்து ரன்னிங்காக இருக்கும். இடையில ஓவர்லோடு ஆனாலோ, பவர் ஃபெயிலியர் ஆனாலோ, அல்லது ஆஃப் புஷ் பட்டனை வந்து ஆப்ரேட்டர் ஆஃப் பண்ணாலோ இந்த சப்ளை வந்து இந்த காயிலுக்கு வரக்கூடிய சப்ளை கட் ஆகிடும். லோ வோல்ட் காயிலுக்கு இந்த காண்டாக்டர் ஆஃப் ஆகிரும், மோட்டார் ஆஃப் ஆகிரும். இப்போ நார்மலாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த காயிலுக்கு நோ வோல்ட் காயில்னு நம்ம சொல்லுவோம். இந்த காண்டாக்டருக்கு உள்ளே இருக்கிற சொலினாய்டு காயிலுக்கு நோ வோல்ட் காயில் சொல்லுவோம். அது ஏன் சொன்னோங்கிறது இப்போ வளர்க்குறேன். நார்மலாக ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு மிஷின் ஓடிட்டுருக்கு. இந்த மோட்டரில் ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் ஓடிட்டுருக்கு. பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பவர் ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக காண்டாக்டர் எல்லாமே ஆஃப் ஆகிடும், மோட்டர் நின்றுடும். திருப்பி ஒரு 5 நிமிஷத்தில் பவர் வருது. அப்போது மெயின் சுவிட்சிலேருந்து இந்த மோட்டர் டேரெக்டாக கொடுத்துருந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்டர் பவர் வந்தோடனே திருப்பி தானாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி ஓடக்கூடாது. ஏன்னா மெஷின்ங்கிறப்ப அந்த மெஷின் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது. சில மெஷினுக்கு ஸ்டார்ட் அப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்படியே லோடை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு அப்புறம் ஃபீடை டிஸ்கனெக்ட் பண்ணி விடணும், அப்புறம் ஃபீடிங் கொடுக்கணும், அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அப்போது வித்தவுட் ஆப்ரேட்டர்ஸ்னால அந்த மெஷின் தானாக ஓடக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ள லைட்டுனா பவர் கரண்ட் போகுது, திருப்பி கரண்ட் வந்தோடனே லைட் தானாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதற்காக தான் அந்த நோ வோல்ட் காயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த காயில் ஏன் நோ வோல்ட்னா, அதுக்கு பேரே நோ வோல்ட். எதுக்குன்னா, நோ வோல்ட் ஆச்சுன்னா, இஃப் தெர் இஸ் நோ வோல்ட் the coil will switch off the conductor as well as switch off the motor. திருப்பி பவர் வந்துச்சுன்னா இந்த காயில் ஆல்ரெடி ஆஃபில் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் ஓப்பனில் தான் இருக்கும், இந்த புஷ் பட்டன் ஓப்பனில் இருக்கிறதுனால திருப்பி மோட்ரு ஓடாது. ஆப்ரேட்டர் மெஷின் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து இந்த ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணால் மட்டும்தான் மோட்டார் ஓடும். அதனால் நோ வோல்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ ஒரு ஸ்டார்டரில் நோ வோல்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதனுடைய ஆப்ரேஷன் லைஃப் சைக்கிள்ஸ் வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் த லைஃப் ஆஃப் த மெஷின் லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. 1 லட்சம்லேருந்து 10 லட்சம் வரைக்கும் காண்டாக்டர் கெப்பாசிட்டி இருந்ததால் அதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நார்மல் சுவிட்சை விட அது ஃபார் பெட்டர். ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் காரணமாக மோட்டார் வைண்டிங் ப்ரொடெக்ட் பண்ணப்படும். இதான் ஒரு ஸ்டார் டெல்டாவில் டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டருடைய கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம். இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராம் இப்படி பார்க்குறத விட ஒரு ஒன்லைன் டயக்ராமாக பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக ஒன்லைன் டயக்ராம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஃபேஸ். இந்த காயில் வந்து 4 and 5 வோல்ட் காயில்ங்கிறதுனால ஒரு சப்ளையை டைரெக்டாக அந்த காயிலுக்கு கொடுத்துட்டோம். ஓவர்லோடில் ஆஃப் புஷ் பட்டன், ஆன் புஷ் பட்டன், காண்டாக்டருடைய ஹோல்ட் ஆன் பாயிண்ட்டு, அப்புறம் காயில் இப்படி ஒயரிங் பண்ணிட்டோம். இதில் இந்த 2 பேரலல், மற்ற இதெல்லாம் சீரீஸாக கனெக்ட் பண்ணப்பட்டது. இப்போ வந்து L1 டைரெக்டாக இந்த காயிலுக்கு வந்துடும். இப்போ L2ஓ L3ஓ இன்னொரு சப்ளை இங்கே வந்துச்சுன்னா அந்த காயில் ஆன் ஆயிரும், காண்டாக்டர் ஆன் ஆயிரும். அதுக்கு சப்ளை ஆல்ரெடி ஓவர்லோடு வந்து எல்சி பாயிண்ட் தான், ஆஃப் புஷ் பட்டனும் எல்சி தான். ஸோ சப்ளை எப்போவுமே இங்கே வந்து ரெடியாக நிற்கும். ஆப்ரேட்டர் எப்போ ஆப்ரேட் பண்ணுறாரோ, புஷ் பண்ணுறாரோ, அப்போ இது இந்த NO பாயிண்ட் க்ளோஸ் ஆகி சப்ளை இங்கே வரும், இந்த காண்டாக்டர் ஆன் ஆயிரும். எப்போ இந்த காண்டாக்டர் ஆன் ஆகுதோ அப்போ இந்த பாயிண்ட்டும் இதுக்கு பேரலாக ஆன் ஆயிரும். ஸோ ஆப்ரேட்டர் கையை எடுத்துகிட்டு மெஷினை ஆப்ரேட் பண்ண போயிட்டா கூட இந்த ஹோல்ட் ஆன் பாயிண்ட் வழியாக சப்ளை தொடர்ந்து இந்த காண்டாக்டருக்கு கிடச்சிட்ருக்கும், காயிலுக்கு கிடச்சிட்ருக்கும். இந்த மோட்டார் தொடர்ந்து ரன்னிங்கில் இருக்கும். இதுதான் ஒரு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதில் உள்ள பார்ட்ஸு,
அதனுடைய சர்க்கியூட் டயக்ராம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ்.